பிடியதன் உருவுமை குளமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரகமான விஸ்வாவசு வருடம் தை மாதம் 18ஆம் தேதி, அதாவது தை மாதம் 18ஆம் தேதி 1/2/2026 ஆங்கில மாதத்தினுடைய பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது. இந்த பிப்ரவரி மாதம் 1/2/2026 பிறக்கின்றது. மிக 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 சொல்லிக்கொண்டே போகலாம். அற்புதமான மாதம், ஆனந்தமான மாதம், அதிசயத்தை கொடுக்கக்கூடிய மாதம், மிகவும் அதிக செல்வாக்கும் நெடிய செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம். ஏன் ஐயா அப்படியெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால், நேயர்கள் நன்றாக இருக்கணும், அப்போ தான் நாங்கள் நல்லா இருப்போம். நேயர்கள் வளமும் நலமும் பெற்று வாழணும். இந்த நலம் வளம் என்ற சொல்லுக்கு உரிய தைப்பூசம் அன்று இந்த மாதம் பிறக்கின்றது. எனவே நேயர்களுக்கும் மாதாந்திர ஜோதிட நிறுவனத்திற்கும் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வாழ இந்த 1/2/2026 இந்த தைப்பூசம் நன்னாளில் எல்லோரும் அந்த ஆறுமுகன் வள்ளி தெய்வானை சமேத இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடி தாமரையை தொழுது மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொலில் கருணை போற்றி எவரும் துதிக்கி நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வகல் செவ்வையில் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி அவனுடைய திருக்கை வடிவேலனை போற்றி போற்றி என்று காசிப முனிவர் சிவாச்சாரிய அருளிக்கூடிய அந்த பதிகத்தோடு அடுத்து பிப்ரவரி மாதத்துக்குரிய 12 மாதத்துக்குரிய ராசி பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளோம். அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபராசி. அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்கும்? ரிஷபராசி பொதுவாகவே இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எந்த தசாபத்தி நடந்தாலும், சந்திர திசையில் ராகு, சந்திர திசையில் கேது, சந்திர திசையில் சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் மட்டும் இல்லாமல் பார்க்கக்கூடியது. பொறுமைக்கு உரியவங்க, மிகவும் பொறுமைக்கு உரியவங்க, லட்சுமி கடாட்சம் நிறைந்தவங்க, கொஞ்சம் சுயநலத்தோடு இருக்கக்கூடியவங்க, எதையுமே ஆய்வு பண்ணி செய்யக்கூடியவங்க ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா இது எங்கே இருந்தாலும் தனலட்சுமி கொடுக்குற இடத்துல, தனத்தை கொடுக்குற இடத்துல லக்ஷ்மி இருக்கிறார், தனத்தை கொடுக்குற இடத்துல குரு இருக்கிறார், தனத்தை கொடுக்குற இடத்துல செல்வாக்கு மிக்க தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஆல்வேஸ் எல்லாத்தையும் கொடுக்கறது 2ஆம் இடம். அப்போ உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கார் 6 மாதம், இன்னொரு 5 மாதம் பறக்குது 4. இந்த பாருங்க, ஜனவரி முடிஞ்சு போச்சு 31, இப்போ நமக்கு பிப்ரவரிக்கு வந்துட்டோம். இன்னும் 11 மாதம் இருக்குது 2026. மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள். நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்குதேன், இந்த விமான விபத்தெல்லாம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நம்ம இந்திய வணக்கத்துக்குரிய இந்திய அரசாங்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு மோட்டர் பைக்கை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் அந்த மாதிரி ஆகாய விமானத்தையும் பராமரிக்க வேண்டும். அந்தளவுக்கு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கக்கூடிய நாட்கள்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா கலியுகம், அதனால தான். ஆக மொத்தம் கண்டிப்பாக தனத்தை கொடுக்கக்கூடியது ரிஷபராசிக்கு இந்த வருடம் ஃபுல்லாக மிக சிறப்பாக இருக்கும். என்ன பண்ணும் ரிஷபராசி? சுக்கிர திசையில் சூரிய புத்தி, சூரிய திசையில் சுக்கிர புத்தி, இது மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. மீதி எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் தசா பற்றி பார்த்துக்கோங்க. ராசிநாதன் எங்கே இருக்கார்? இப்போ ராசிநாதன் கோச்சாரத்துக்கு உங்களுக்கு 7, 8, 9 இருக்கார். 9 இருக்கார், பாக்கியத்தில் இருக்கார். யாரோட சேர்ந்திருக்கார்? புதனோட சேர்ந்திருக்கார். 2க்கு 5க்குரிய புதனோட சேர்ந்திருக்கார். அப்போ 2க்கு ஏற்கனவே 2ஆம் இடம் உங்களுக்கு ஸ்தம்பனம், ஏற்கனவே 2ஆம் இடம் ஸ்தம்பனம், அதை விட 2க்கு 5க்குரியோடு சேர்ந்திருக்கார். என்ன அந்த சூரியனோடு இருக்கிறதுனால கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ், வேறு பயப்பட வேண்டியதில்லை. அப்போ உங்கள் ராசிக்கு கம்ப்ளீட்டாக ஸ்வீட்டு, நாட்டியம், நடனம், மீடியாக்கள், பெட்ரோலபாக்கு, ஸ்வீட்ஸு, கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டு, அழகுள்ள தொழில், பெண்களுக்கு உரிய தொழில், அழகு சம்மந்தப்பட்ட தொழில், கண்ணாடி, ஹோண்டா கம்பெனி, BMW, LNT, இந்த மாதிரி அழகாக இருக்க கன்ஸ்ட்ரக்ஷனே அழகு இருக்குதுல்ல. கன்ஸ்ட்ரக்ஷனில் அழகு சம்மந்தப்பட்ட இடம் இல்லையா? லட்சுமி கடாட்சி சம்மந்தப்பட்ட இடம் இல்லையா? ஏற்கனவே நம்ம உங்களுக்கு நிறைய கேட்டிருக்காங்க. லட்சுமி கடாட்சி நிறைஞ்ச எந்தெந்த பகுதியில்
எந்தெந்த பொருளில் லட்சுமி கடாசம் அமைந்திருக்கும்? முதல்ல மாவிலை, அடுத்து வெற்றிலை, அடுத்து வாழை. பார்த்தீங்களா? மாவிலை, வெற்றிலை, வாழை இலை, இந்த 3மே லட்சுமி தான். அப்படிப்பட்ட மங்களகரமான பொருள். அப்புறம் தான் தென்னை, தேங்காய், அது விநாயகப் பெருமானுக்கு, அது சிவபெருமானுக்கு. லட்சுமி கடாட்சம், பருப்பு, நெய், பார்த்தீங்களா, பச்சை கற்பூரம், இதை அந்த பொருளெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும். வாய்ப்பு பேர் சொல்லாத பொருள் தெரிஞ்சுக்கங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. இப்படிப்பட்ட பொருளெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கணும். அப்படிப்பட்ட ராசிக்கு அப்படிப்பட்ட அந்த பாவகத்துக்கு உரியவங்க தான் 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடம் ரிஷப ராசி மிக மகத்தானதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. உங்களுக்கு வேண்டிய தொழிலை சொல்லியாச்சு. அப்போ உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கார், ராசிநாதன் பாக்கியாதிபதி இருக்கார். அதுக்கடுத்து ராசிக்கு சனி லாபாதிபதி, ராகு 10. இந்த தடவை நீங்கள் ஜெயித்து காட்டணும். இந்த தடவை நீங்கள் முயற்சியில் வெற்றியை கொடுக்கணும். இந்த தடவை உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரங்கள் ரிஷபராசிக்கு. எதை தவிர? கடக லக்கணம், சிம்ம லக்கணம் தவிர. கடக லக்கணம், சிம்ம லக்கணம் தவிர்த்து மிக கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் கன்னியா லக்கணம் ரிஷபராசி நடக்குதுன்னு சொன்னால் ஓஹோ ஆகன்னு இருக்கும். ஒருத்தருக்கு மகர லக்கணம், ஆனால் ரிஷபராசி நல்லாவே இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சூரியன் சம்மந்தப்பட்டவன், சுக்கிரன் சம்மந்தப்பட்டவன் இல்லாமல் இருக்காது. அப்படி அதுக்கே நீங்கள் மட்டும் தனியாக அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அதனால் என்ன? கண்டிப்பாக கேட்பாங்க. உள்ளது தான் நம்ம சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. உள்ளது தான் சொல்லணும். அப்போ கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மேற்கண்ட தொழில் மட்டும் நல்லா பண்ணிக்கணும். கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் திருமணமானாலும் சரி, குழந்தை பாக்கியம்னாலும் சரி, உத்தியோகம்னாலும் சரி, ப்ரொமோஷனாலும் சரி, நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தை கொடுக்குது, மருத்துவ செலவை குறைப்பது, மகத்தான செல்வாக்கை வளவரிப்பது. உங்களுக்கு சூரியன் பகையாக இருந்தாலும் நீங்கள் ஆவணி மாதம் பிறந்திருந்தால் அரசியலுக்கும் போகலாம். அதுக்காக அங்கே ராகு கேது நீச்ச வீடு அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். என்ன செய்யக்கூடாது? பெண்கள் கவனமாக இருக்கணும். பெண்கள் தொழில் கவனமாக இருக்கணும். பெண்கள் எந்த தொழில் செஞ்சாலும் மிக எச்சரிக்கை. ஏன்னா அழகு தான் ஆபத்தில் முடியும். பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து மிக மிக கவனம் இந்த கலி காலத்தில். போக்சோ அப்படி தானே சொல்கிறாங்க. இந்த கலி காலத்தில் யாரையும் நம்பக்கூடாது. பெற்ற தாய், பெற்ற தந்தை, கூட பிறந்த சகோதர சகோதரி, உங்கள் மனசுக்கு யார் பிடிக்குது அதை பார்த்து அப்படி பிடிச்சுவாங்க. உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அஸ்வினி பரணி, உங்களுக்கு அஸ்வினி பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். கண்டிப்பாக தேவி மகாத்மியம், தேவி வழிபாடு, தேவி சம்பந்தப்பட்ட அத்தனை கிரகங்களும், பிரதோஷ வழிபாடு, முருகன் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, இதெல்லாம் செஞ்சு வந்தால் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்கு அதாவது பிரார்த்தனையை செய்து வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக